அடுத்தவங்கள ஏமாத்துறது, சொந்த அண்ணன் தம்பிய ஏமாத்துறது. இப்ப நியூஸ் பார்த்தீங்களா? அண்ணன் தம்பி சொத்து சண்டையில அவங்க வீட்ட சுத்தி ஒருத்தர் குழி தோண்டி இருக்கிறார். அந்த அளவுக்கு இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ள எல்லாம் ஒற்றுமையெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அவங்க கேட்டது, "எனக்கு அது வந்தா உதவியா இருக்கும்." ஏன்னா என் கணவருக்கு வர வேண்டிய சொத்து. அவர் உயிரோட இருந்திருந்தா அவருக்கு குடுத்திருப்பாரு. அவர் இல்லன்றதுனால என்ன மருமகளாவும் அவங்க மதிக்கல. பிள்ளைங்கள அவங்க பேர பிள்ளைகளாவும் பார்க்கல. எனக்கு இல்லன்னு சொல்றாங்கம்மா. நான் என்ன பண்றது? அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாகவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஜாதகப்படியும் சரியில்லாம இருந்தது. நான் அவங்களுக்கு சில பாசுரங்கள்லாம் சொன்னேன். சொல்லி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாராயணம் பண்ணுங்க. நீங்க வந்து கடவுள்கிட்ட முழுசா சரணடைகிற போது, கடவுள் வந்து நிச்சயமா உங்க பக்கம் இருக்கணும். நீங்க இதெல்லாம் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். அப்போ நான் அவங்களுக்கு போக சொன்ன கோவில், சீர்காழி பக்கத்துல திரிவிக்கிரம நாராயணர் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்கன்னேன். ஏன்னா, அவங்க அந்த ஊர் பக்கம் தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த பக்கத்துல இருந்து சீர்காழி போயிட முடியும். அதனால அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஜாதகம் தான் இது. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்ப எனக்கு கணவர் இருந்திருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும். அவர் இல்ல, எனக்கு தரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம இவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படின்னு யோசிச்சு நான் சொன்ன கோவில் வந்து சீர்காழி பக்கத்துல திரிவிக்கிரம நாராயணர் கோவில். இப்ப நமக்கு என்ன விஷயம் புரியுது அப்படின்னா, நியாயமா நமக்கு வரவேண்டியதுக்கு நம்ம கேட்கலாம். என்ன ஏமாத்துறீங்களே! எனக்கு நியாயமா இது கிடைக்கணுமே நம்ம கேட்கலாம். ஆனா, உனக்கு இல்லவே இல்லன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுல நமக்கு கேட்கறதுக்கான உரிமையே இல்ல அப்படிங்கும்போது, நம்ம சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு உதாரண ஜாதகம் காட்டுனேன். அவருக்கு வந்து பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான இதே இல்ல அவர் ஜாதகத்துல. ஆனா, அவருடைய உழைப்புல அவர் நெறைய சொத்து சேர்க்க முடியும். அவர் வந்து அத ஏத்துக்கவே இல்ல. "அது எப்படி அவங்க எனக்கு குடுக்காம இருக்கலாம்?" அப்படின்னாரு. அப்புறம் "உங்க விருப்பம் சார்" அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க கூட இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கு. எனக்கு குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே! நல்லா தான் இருந்திருக்கும். எனக்கு கூட எங்க அம்மா, அப்பா வந்து சொத்து குடுத்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். என்ன பண்றது? சில விஷயங்கள் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது, அத நாம மாத்த முடியாது. இல்ல அப்படின்றவங்கள்ட்ட நம்ம போய் சண்டை போட தேவையில்ல. அதுல நமக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லை என்கிற போது. ஆனா, நியாயமா எங்களுக்கு வரணும். எங்கள ஏமாத்திட்டாங்க. எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னா, அவர்கள் போக வேண்டிய கோவில்களுள் ஒன்று. முக்கியமா நிலம், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக சொல்றேன். சீர்காழி பக்கத்துல இருக்கக்கூடிய திரிவிக்கிரம நாராயணர் கோவில். வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க.